சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலையில் பெய்த கனமழையால் ஆதம்பாக்கத்திலிருந்து வேளச்சேரி செல்லக்கூடிய வண்டிக்காரன் சாலையில் மழைநீருடன் கழிவுநீரும் குளம் போல தேங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தரவிருக்கிறார் செய்தியாளர் வசந்தன். வசந்தன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை ஆதம்பாக்கத்திலிருந்து வேளச்சேரி செல்லக்கூடிய வண்டிக்காரன் சாலையில் மழைநீருடன் இந்த கழிவு நீருமானது தேங்கி புலம்பெயல் நின்று கொண்டிருக்கிறது. அதாவது இந்த அதிகாலையிலிருந்து சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடும் மின்னலுடன் கனமழையானது சுமார் 2 மணி நேரமாக பெய்தது. சென்னையில் முக்கிய பகுதியான ஆதம்பாக்கத்தில் இருந்து வேளச்சேரி செல்லக்கூடிய இந்த வண்டிக்காரன் சாலையில் மழை நீருடன் இந்த கழிவு நீரும் கலந்து புலம்போல் தேங்கி இருக்கிறது. அதாவது இந்த பகுதியில் உள்ள பாதாள சாக்கடை கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டுள்ளதாக ஏற்கனவே இந்த பகுதி மக்கள் மாநகராட்சிக்கு புகார் தெரிவித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 2 மணி நேரம் பெய்த மழையில் அந்த மழை நீருடன் சேர்ந்து இந்த கழிவு நீரும் தேங்கி சாலை பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக இந்த வழியாக வரக்கூடிய கார்கள் அதன் டயர்களுக்கு மேலாக அந்த கழிவு நீருடன் கலந்த நீருடன் புகுந்து செல்வதும் நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்த இருசக்கர வாகனங்கள், பாதசாரிகள், சைக்கிளில் செல்பவர்கள் தனது ஆடைகளை தூக்கி கொண்டு செல்லும் நிலையும் முகத்தினை மூடிக்கொண்டு செல்லும் நிலையுமானது ஏற்பட்டுள்ளது. இந்த கழிவு நீருடன் மழைநீர் தேங்கி நிற்பதால் துர்நாற்றமும் இந்த பகுதிகளில் வீசி வருகிறது. இந்த பகுதிகளில் உள்ள மழைநீர் கால்வாயில் ஏற்பட்டுள்ள அடைப்புகளை உடனடியாக அப்புறப்படுத்தி இந்த கழிவு நீர்கள் வடிந்து செல்வதற்கு போதிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என இப்பகுதி மக்கள் இந்த மாநகராட்சி பணியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கோரிக்கை எடுத்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி வசந்தன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.